நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் OnePlus தரப்புல இருந்து ரெண்டு அட்டகாசமான ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்று இயர்பட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்னா உங்களுக்கு வயர்லெஸ் இன்-ஏர் வயர்லெஸ் ஹெட்ஃபோனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சருக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்க முயற்சி பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் வந்து ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு லிங்க் கீழே கொடுத்துங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே டெலகிராமில் கேட்ச் பண்ணிடலாம். அதுக்காக தான். ஸோ என்ன பண்ணுறீங்க, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். OnePlus தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ஒரு இயர்பட்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். OnePlus Buds Z அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் வந்து 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது மூலமா உங்களால் தெளிவான ஆடியோவை கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.35 கிராம் வெயிட் கொண்டதாக இருக்குது. இதில் சார்ஜிங் கேஸ் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு 40 கிராமில் உங்களுக்கு சார்ஜிங் கேஸாக வருது. அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சிப்பி மாதிரி உங்களுக்கு அந்த வடிவத்தில் வந்து இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்க ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். பிளாக்கும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா இயர்பட்ஸ்லையும் இந்த மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்குறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த சப்தங்கள் வரும். அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு பட்ஸும் உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் கொடுக்குதுன்னா, ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு 5 hours கொடுக்குங்கிறாங்க. சார்ஜிங் கேஸ் வந்து உங்களுக்கு 15 hours கொடுக்குறாங்க. டோட்டலி உங்களுக்கு 20 hours மேலே உங்களுக்கு இந்த OnePlusோட Buds Zல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டச் கண்ட்ரோல் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த OnePlus Buds Zஐ வந்து நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி வித்தின் செகண்டில் வந்து உங்களுடைய ஃபோனில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பயனுள்ள விஷயங்களை வந்து இதில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணிகளை விழுந்தால் அதை காப்பாற்றணுமே, அதுக்கு வந்து IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 7 சொல்லலாம். ப்ரைஸ் தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து 3190 ரூபாய்க்கு இந்த OnePlus Buds Zஐ வந்து விற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு. டைரெக்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு இதை வாங்கலாம். அடுத்து OnePlus தரப்புலேருந்து ரெண்டாவது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Bullets Wireless Z Bass Edition அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய இன்-ஏர் ஹெட்ஃபோனை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரீபிராண்டட் வெர்ஷன் சொல்ல முடியாது, ரீவெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேஸ் எடிஷனை வந்து இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Z வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். ஒரு கிளியரான ஒரு ஆடியோ உங்களுக்கு கேட்குற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 மணி நேரம் நீங்கள் ப்ளேபேக் பண்ண அப்படி இருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு 17 மணி நேரம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் OnePlusல வந்து 2 ஆடியோ ப்ராடக்ட்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்று OnePlus Buds Z, இன்னொன்று OnePlus Bullets Wireless Z Bass Edition. ஸோ 2 ப்ராடக்ட், அருமையான ஒரு ப்ராடக்ட். இதில் எது வாங்கணுமோ வாங்கலாம் வரக்கூடிய நாட்களில். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ OnePlus தரப்புலேருந்து 2 புத்தம் புதிய ஆடியோ ப்ராடக்ட் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நண்பர்கள், இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.